ஹலோ, வெல்கம் டு அருள் டெய்லர். இன்றைக்கி டெய்லரிங் டிப்ஸில் என்ன பார்க்கலான்னா, நம்ம பாருங்கள் ப்ளவுஸ்க்கெல்லாம் இது மாதிரி பின்பாம் டிசைன் வைப்போம் பாருங்கள். அது வந்து கிளாத்தில் கேட்பாங்க. நமக்கு அது வந்து ரோல் பண்ணி உள்ளே வைக்கணும். அது வந்து நம்ம உள்ளே வந்து அந்த பால் வந்து நம்ம கடையில் கிடைக்கும், வாங்கிட்டு வந்துடலாம். அப்படி சப்போஸ் நம்ம வாங்கலை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு இது மாதிரி டிசைன் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம இதிலே பெரிய சைஸ் வேணுனாலும் நம்ம பண்ணிக்கலாம், சின்னதாக வேணுனாலும் நம்ம பால் வந்து கரெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். கடையில் கிடைச்சா நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுருவோம். டக்குன்னு நமக்கு இல்லாத சமயம் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ரெடிமேடு ஷர்ட்டு, சாரீஸு இதெல்லாம் வாங்கும்போது உள்ளே வந்து இது மாதிரி கிளாத் வச்சுருப்பாங்க பாருங்கள், ஸ்பாஞ்சு. அதை வந்து நான் வேஸ்ட்டாக தூக்கி போட மாட்டேன், எடுத்து நான் வச்சுருவேன். அது வந்து இப்படி தேவையாக இருக்கும்போது நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நமக்கு எவ்வளோ பால் வந்து பெருசு தேவையா சின்னதாக அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கிளாத் வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்பாஞ்சுனால நம்ம தண்ணியில் போட்டாலும் எதுவும் ஆகாது, அப்படியே இருக்குங்க. பாருங்கள், இது வந்து மடித்து எடுத்துக்கலாம். இப்படி ரோல் பண்ணியும் மடிச்சுக்கலாம். நான் வந்து 4ஆக மடித்து தான் அது வந்து பால் ரெடி பண்ணுவேன். எப்படி பண்ணாலும் அந்த ரவுண்டு வந்துடும். அப்படி நல்லா உருட்டிட்டோம்னா நல்லா ரவுண்ட் பாருங்கள், சூப்பராக வந்துடும். உங்களுக்கு இன்னும் பால் வந்து கொஞ்சம் சின்னதாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சைஸ் வந்து கம்மி பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ப்ளவுஸோட கிளாத் வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்குது. அப்போ நம்ம இந்த ஒயிட் வைக்கும்போது மேலே தெரியும். அதனால் நான் வந்து டபுள் லேயர் கிளாத் வச்சுக்குவேன். ஸ்கொயர் டைப் கட் பண்ணிக்கோங்க. சில பேர் சாரியோட கிளாத் கேட்பாங்க, இல்லைனா எக்ஸ்ட்ரா கிளாத் வாங்கி கொடுத்தா அதுலேயும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சில்க் காட்டன் இது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு லேயர் வச்சா போதும். இது வந்து கொஞ்சம் மெலிசாக உள்ளே இருக்க அந்த ஒயிட் தெரியும். அதனால் நான் வந்து டபுள் லேயர் வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி ரவுண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம நூல் வந்து இதுக்கு மேலே ரவுண்ட் பண்ணிவிட்டு பூ கட்டும் போது நாட் போடுவோம் பார்த்திங்களா, அது மாதிரி நாட் போட்டோம்னா அது வந்து பிரியாது. அவ்வளோதான். பாசியெல்லாம் உள்ளே வச்சோம்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஊசி வந்து நமக்கு இடிச்சதுன்னா ஊசி உடஞ்சிருங்க. இது மாதிரி நீங்கள் வந்து ஸ்பாஞ்ச் வச்சு ரெடி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், அப்படியே நம்ம ரோல் பண்ணி எந்த சைஸ் வேணுமோ நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா உள்ளே பால் வச்சுட்டு நல்லா அப்படி ரவுண்ட் பண்ணி நம்ம பூ கட்டுவோம் இல்லைங்களா, அது மாதிரி மல்க் போட்டோம்னா அது பிரியவே பிரியாது, அப்படியே இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் எல்லாம் டெய்லரிங் பற்றி போட்டிருக்கேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.